நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் டேம்பா வேணுங்க. டேம்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதையுமே சாதிக்கலாம். அதுக்கு முதல்ல ரீசென்ட்டா 27 இயர்ஸ்க்கு அப்புறமேலு சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஐசிசி டிராஃபி அடிக்கிறாங்க. ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட். சோக்ஸ், சோக்கர்ஸ் என்ன ஒரு லேபிள்ல. அந்த லேபிள்லேருந்து வெளியில வரது எவ்வளோ கஷ்டம். இந்த சான்ஸ் நம்ம இந்த தடவ அவங்களுக்கு குடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்ரமும், கேப்டன் டேம்பா பவுமாவும் பிட்ச்ல விளையாடும்போது பேசிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆஸ்திரேலியன்ஸுக்கே பழக்கப்பட்ட ஒரு விஷயம். மேட்ச் கை விட்டு போகுதுன்னா ஸ்லெட்ஜிங்கில் இறங்கிடுவாங்க. டீம் பிளேயர்ஸ் சோக் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்கள ஸ்லெட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு போய் மனசில் வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணாமல் அவங்களுடைய ஃபோக்கஸ் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு விளையாடினாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் டேம்பா பவுமாவை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண பிறகு அவருடைய ஸ்டேட்டஸ், அவரை பார்க்குற விதம் எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. இந்த டேம்பாங்கிற பேர் வந்து பவுமாவுக்கு அவங்க பாட்டி வச்ச பேர். டேம்பானா ஹோப்பா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே இந்த டேம்பா தேவை. டேம்பா பவுமா யூஆர் அ சூப்பர் ஸ்டாருங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனுங்க. மோஸ்ட் ட்ரோல்டு கிரிக்கெட்டர் டு மோஸ்ட் செலிப்ரேட்டட் கிரிக்கெட்டர் ஆயிருக்காரு. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய தடைகள் வரும், நிறைய நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க, வச்சு செய்வாங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் போயிட்டே இருந்தோம்னா டேம்பா பவுமா வின் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி நம்மளும் லைஃப்பில் வின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி கொடுத்துருக்காரு. ஸோ டேம்பா பவுமா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க.